ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மழைக்காலத்தில் குளிர்காலத்தில் எல்லார் வீட்லேயும் இருக்கிற ஒரே பிரச்சனை பூஞ்சை தொல்லையாக தான் இருக்கும். ஸோ இந்த பூஞ்சையினால் நம்மளுக்கு வந்துட்டு பொருள்லாம் பாலாக போயிடும். அதோட வீட்டில் வந்துட்டு ஈரநாத்தம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பூஞ்சை வந்த பொருள் இருந்துச்சு அப்படின்னா வீடு ஃபுல்லாக ஒரு மாதிரி ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த பூஞ்சை வந்த பொருட்களை எப்படி நம்ம வந்துட்டு சுத்தம் செய்யலாம், அதே மாதிரி பூஞ்சை வராமல் எப்படிலாம் தடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸ் உங்களுக்கு வந்துட்டு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பூஞ்சை வந்த பொருட்களை க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு மேஜிக் லிக்விட் தான் நான் செய்ய போகிறேன். ஸோ வீட்டில் இருக்க பொருளை வச்சே ரொம்ப ஈஸியாக இந்த லிக்விடை செஞ்சுக்கலாம். இதுக்கு தேவை வந்துட்டு நம்மளுக்கு ஒயிட் வினிகர் வந்து தேவைப்படும். ஸோ வினிகர் வந்து வினிகர் கிட்ட இருக்கிற ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ்னால நம்மளுக்கு வந்துட்டு பூஞ்சைகள் நல்லா க்ளீன் ஆயிடும். அந்த ஸ்மெல்லே இருக்காது. திருப்பியும் பூஞ்சைகள் வராமல் தடுக்கும் அதை. ஸோ இது வந்து நான் 1 கப் எடுத்துக்க போகிறேன். 1 கப் வந்து ஒயிட் வினிகர் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கணும். 3 கப் தண்ணி சேர்த்து நல்லா வந்துட்டு ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக இந்த லிக்விட் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த லிக்விட் ரெடி பண்ணுறதுக்கு அவ்வளோ வந்து செலவே ஆகாது. ஸோ இதை வச்சு நம்ம எப்படிலாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த ஏர் பேக் ஃபுல்லாக வந்து எனக்கு ஃபங்கஸ் ஆகி போயிருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு ஃபங்கஸை வந்து க்ளீன் பண்ணும் போது, பூஞ்சைகளெல்லாம் க்ளீன் பண்ணும் போது நம்ம கையில் வந்து எப்போவுமே க்ளவுஸ் போட்டுக்கணும். ஃபேஸ்க்கு மாஸ்க் போட்டுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிரும். அதனால் எப்போவுமே கையில் க்ளவுஸ் போட்டு நீங்கள் வந்துட்டு பூஞ்சைகளை வந்து க்ளீன் பண்ணுங்கள். ஸோ இந்த ஏர் பேக்கில் வந்துட்டு நான் ஸ்ப்ரே பண்ண போகிறேன். எங்கெல்லாம் பூஞ்சைகள் இருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணும் போது எல்லா பூஞ்சைகளும் வந்துட்டு நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக போயிடும். இது நம்மளுக்கு வெயில் காலமாக இருந்துச்சு அப்படின்னா பேக்கை வந்து நம்ம அழகாக துவைச்சி காய போட்டுடலாம். நல்லா காஞ்சிரும். நம்மளுக்கு மழை காலமாக குளிர்காலமாக இருக்கும் போது நம்மளால் வந்துட்டு துவைச்சி காய போட முடியாது. அதனால தான் நம்ம இந்த மெத்தட் ட்ரை பண்ணுறோம். ஸோ நல்லா நான் ஸ்ப்ரே பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. அவ்வளோதான், சூப்பராக க்ளீன் ஆகிட்டு இந்த மாதிரி நம்ம வினிகர் ஊற்றி நம்ம தொடச்சி எடுக்கும் போது பூஞ்சைகளோட ஸ்மெல் இருக்காது. கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆயிரும். அதே மாதிரி திருப்பியும் பூஞ்சைகள் வராமல் இது தடுக்கும். ஏன்னா அதில் வந்துட்டு ஆசிட் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு பூஞ்சைகள் பிரச்சனை திருப்பியும் வராது. இது நல்லா தொடச்சிட்டு நம்ம ஃபேன் காற்றுல உணர விட்டுடலாம். இதே மாதிரி என்னோடய ட்ராலி பேக் சைடு ஃபுல்லாமே வந்துட்டு ஃபங்கஸ் ஆகி இருந்துச்சு. ஸோ இதையும் வந்துட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். இதெல்லாம் நான் எங்கே வச்சுருந்தேன் அப்படின்னா கபோர்டுக்குள்ளே ஃபுல்லாக லாக் பண்ணி வச்சுருந்ததுனால காற்றோட்டம் இல்லாததுனால நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஈர வாடையினால் பூஞ்சைகள் பிடிச்சிட்டு. ஸோ இதுக்குமே வந்துட்டு நம்ம வந்து நல்லா ஸ்ப்ரே எங்கெல்லாம் பூஞ்சைகள் இருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல நம்ம உணர விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த பூஞ்சைகளை வந்து க்ளீன் ஆகிட்டு அதே மாதிரி பூஞ்சைகள் பிரச்சனையும் நம்மளுக்கு வராது. இதே மாதிரி என்னோடய விசிறியும் கபோர்டில் இருந்ததுனால ஃபுல்லாக ஃபங்கஸ் ஆகி போயிருக்கு. இது மேலேயும் நம்ம வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி நல்லா துணியை வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், சூப்பராக க்ளீன் ஆகிட்டு இந்த பெட்டையும் நான் வந்துட்டு கபோர்டில் தான் மடித்து வச்சுருந்தேன். ஸோ அங்கேயே ஈரம் பட்டு எனக்கு வந்துட்டு ஃபங்கஸ் ஆகி போயிருக்கு. இந்த பெட்டை நம்மளால் டோட்டலாக நம்மளுக்கு கழுவி எடுத்து காய வைக்க முடியாது. மழை நேரத்தில் குளிர் நேரத்துலலாம் இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப பெரிய ரிஸ்க்காக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஈஸியாக வந்து இந்த லிக்விடை வச்சே வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி எடுத்துடலாம். ஸோ ஃபங்கஸ் வந்து நம்மளுக்கு மேலே வரைக்கும் தான் இருக்கும். உள்ள வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு அவ்வளோவா பெயர்ந்துருக்காது. சீக்கிரமாக நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா. ஸோ மேலாக்கில் நல்லா அந்த ஸ்ப்ரேயை வச்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட்டாக தொடச்சி எடுத்துடணும். அதுக்கப்புறம் நல்லா தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் ஃபேன் காற்றுல நல்லா ஆற விட்டுறணும். நல்லா உணர விட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு திருப்பி மடித்து வைக்கணும். நம்ம உணர விடாமல் ஈரத்தோடையே திருப்பி மடித்து வச்சோம் அப்படின்னா திருப்பியும் அந்த ஈரவாடைகள் அடிக்கும், ஃபங்கஸ் ஆகும். இதே மாதிரி என்னோடய பிளாங்கெட்டையும் நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பிளாங்கெட்லேயும் அங்கங்கே ஃபங்கஸ் ஆகி போய் இருந்துச்சு. ஸோ இந்த பிளாங்கெட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த லிக்விடை வந்துட்டு பிளாங்கெட்டில் யூஸ் பண்ணால் அந்த சாஃப்ட்னஸ் போயிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போகாது. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன். ஸோ எங்கெல்லாம் வந்துட்டு அந்த ஃபங்கஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணி நல்லா துணியை வச்சு தொடச்சி எடுத்துகிட்டு ஃபேன் காற்றுல வந்து நல்லா உணர விட்டுட்டு நம்ம வந்து மடித்து வச்சிடலாம். ஸோ நல்லா சாஃப்டாக தான் மெயின்டைன் ஆச்சு. எனக்கு இந்த லிக்விடால் எந்த பிரச்சனையும் இந்த பிளாங்கெட்டுக்கு வரல. நெக்ஸ்ட் என்னோடய கபோர்டை காமிக்கிறேன். இந்த கபோர்டில் தான் நான் வந்துட்டு எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதில் வந்து நான் அடைச்சே வச்சுருக்கிறதுனால ஈர வாடையினால் நம்மளுக்கு வந்துட்டு சீக்கிரமாக ஃபங்கஸ் ஆகிட்டு ஸோ கபோர்ட் ஃபுல்லாக நான் வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து கபோர்டை அடைச்சி வைக்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு வந்துட்டு மழை நேரத்தில் குளிர் நேரத்துலலாம் வந்துட்டு
ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும். எனக்கு பூஜை ரூமில் வந்துட்டு இந்த பிரச்சனை இல்லவே இல்லை. ஏன்னா வந்துட்டு ஏர் சர்க்குலேஷன் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு சீக்கிரமாக ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு கபோர்ட்ஸ் எல்லாம் ஓப்பனில் வச்சுருக்க பாருங்கள். ஸோ இது வந்துட்டு மழை காலத்தில் குளிர்காலத்துலலாம் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கார்ட்போர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறதை தவிர்க்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம கார்ட்போர்ட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஈரத்தெல்லாம் அந்த கார்ட்போர்ட்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கிட்டு ஃபங்கஸ் ஆகிக்கணும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதை நீங்கள் வந்துட்டு அவாய்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம்லலாம் வந்துட்டு பின்னாடி கார்ட்போர்ட்ஸ் இருக்கும். அந்த இடத்துலலாம் வந்துட்டு ஃபங்கஸ் ஆகி போயிருக்கும். அதிலலாம் வந்துட்டு லைட்டாக அந்த லிக்விடை வச்சு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம துணியை வச்சு லைட்டாக தொடச்சி எடுக்கணும். இல்லாட்டி கார்ட்போர்டு வந்து உறிஞ்சி வந்துடும். இந்த மாதிரி கார்ட்போர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்ல ஒரு ஏர் சர்க்குலேஷன் இருக்கிற இடமா பார்த்து வைக்கணும். இல்லை நல்ல ஒரு வெளிச்சம் வர இடமா பார்த்து வைக்கணும். நம்ம கபோர்ட்ஸில் வச்சுருந்தோம் அப்படின்னா திருப்பியும் நம்மளுக்கு ஃபங்கஸ் ஆகும். நல்லா தொடச்சதுக்கப்புறம் உணர விட்டுடலாம். என்னோடய லெதர் பேக்லேயும் வந்துட்டு ஃபுல்லாக ஃபங்கஸ் ஆகிட்டு இந்த லெதர் பேக்லேயும் நம்ம வந்துட்டு இந்த லிக்விடை யூஸ் பண்ணலாம், சேஃப் தான். ஸோ நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு தொடச்சி எடுத்துடலாம். ஸோ லெதர், கார்ட்போர்ட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு நல்ல ஒரு காற்றோட்டம் உள்ள இடத்துல வச்சா தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஃபங்கஸ் பிடிக்காது. வந்த ஃபங்கஸை வீட்டில் இருக்க லிக்விடை வச்சு எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு பார்த்துட்டோம். அதே மாதிரி ஃபங்கஸ் வராமல் தடுக்கிறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நம்ம வந்துட்டு பார்த்தாச்சு. இன்னும் கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருக்கிறதுக்காக அமேசானில் நான் 2 ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா சிலிக்கான் பேக்ஸ் தான் வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு ஒரு 199 ருபீஸ்க்கு எனக்கு 200 பேக்ஸ் கிடச்சிச்சு. இந்த சிலிக்கான் பேக்ஸ் வந்து நம்ம எங்கெங்கே க்ளோஸ்டாக நம்ம வச்சுருக்கோமோ அங்கெல்லாம் நம்ம போட்டு வச்சிடலாம். அங்கெல்லாம் வந்துட்டு மாய்ஸ்சர்லாம் இது வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ரேக்கில் வந்துட்டு நான் எப்போவுமே வந்து ட்ராயர் வந்து க்ளோஸில் தான் வச்சுருப்பேன். ஸோ இதில் வந்துட்டு சீக்கிரமாக ஃபங்கஸ் ஆயிரும். அந்த இடத்துல வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் சிலிக்கான் பேக்ஸ் போட்டு விட்டுருக்கேன். தேவையில்லாத வயர்லாம் போட்டு பாக்ஸ்லலாம் நம்ம வந்து அடித்து வச்சுருப்போம். எங்கெல்லாம் வந்துட்டு நம்ம க்ளோஸ்டாக வச்சுருக்கோம், ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும் அந்த இடத்துலலாம் நம்ம வந்துட்டு இந்த சிலிக்கான் பேக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹேண்ட் பேக்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு லெதர் பேக்ஸ், இதிலலாம் நான் வந்துட்டு சிலிக்கான் பேக் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு சீக்கிரமாக ஃபங்கஸ் ஆகாது, மாய்ஸ்சரை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம். இந்த க்ரையான்ஸ்லேயும் வந்துட்டு சீக்கிரமாக ஃபங்கஸ் வரும். ஸோ அதுலேயும் நான் வந்துட்டு சிலிக்கான் பேக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு என்னோடய ஹஸ்பண்டோட கேமரா பேக் தான். இதில் வந்து ஏர் சர்க்குலேஷன் கண்டிப்பாக இருக்காது, ஃபங்கஸ் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிட்டு இதெல்லாம் வந்துட்டு நல்லா லிக்விட் வச்சு தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு சிலிக்கான் பேக்ஸ் வந்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ்ட் ஐட்டம்ஸ்லலாம் நம்ம வந்துட்டு இந்த பேக் போட்டோம் அப்படின்னா மாய்ஸ்சர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து அமேசானில் வாங்கியிருந்தேன். மாய்ஸ்சர் அப்சர்பியான்னு வாங்கியிருந்தேன். இது வந்து ஆஃபரில் கிடச்சிச்சு. 370 ருபீஸ்க்கு வந்துட்டு எனக்கு 3 பாக்ஸ் கிடச்சிச்சு. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இது வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மேலோட லிட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஃபாயிலை வந்து ரிமூவ் பண்ணி நம்ம அப்படியே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி கபோர்டில் வச்சிடணும். இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம கபோர்டில் வந்து அடைச்சியே வச்சுருக்கிறதுனால கபோர்டில் வந்து ரொம்ப ஸ்மெல் அடிச்சுட்டே இருந்துச்சு. ஸோ இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனால வந்துட்டு எனக்கு அவ்வளோ ஸ்மெல் இல்லை, ஃபங்கஸும் வரல. இந்த பாக்ஸில் வந்துட்டு 2 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. மேலே வந்து ஒயிட் பால்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, கீழே வந்து வாட்டர் கலெக்ட் பண்ணுறதுக்கு மாதிரி. ஸோ நம்ம கபோர்டில் வந்து எவ்வளோ மாய்ஸ்சர் இருக்கோ அதை வந்து இது கலெக்ட் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு கீழே வந்து அந்த வாட்டர் வந்து தேங்கி நிற்கும். இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து இந்த வீடியோ வந்து 2 வீக்ஸ்க்கு அப்புறம் வந்து நான் எடுத்திருக்கேன். 2 வீக்ஸாக என்னோடய கபோர்டில் வந்து இவ்வளோ வாட்டர் வந்து கலெக்ட் ஆகிருக்கு. ஸோ மஸ்ட் இந்த ப்ராடக்டை ட்ரை பண்ணுங்கள். இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Shaya's Food and Art.